पेड़ से सेब गिरते हुए तो लोग सदियों से देखते आ रहे थे, मगर गिरने के पीछे छिपे रहस्य को न्यूटन से पहले कोई और समझ नहीं पाया था। ठीक उसी प्रकार विराट समुद्र की नील वर्णीय आभा को भी असंख्य लोग आदिकाल से देखते आ रहे थे, मगर इस आभा पर पड़े रहस्य के पर्दे को हटाने के लिए हमारा समक्ष उपस्थित हुए सर चंद्रशेखर वेंकटरामन। पेड़ से सेब गिरते हुए, அதாவது மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் விழறதை வந்து லோக் சதியோं से देखते आ रहे थे. ஸோ பீப்புள் எல்லாருமே செஞ்சுரியாக அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் பீச்சே சிப்பே ரகசியக்கோ, ஆனால் அதுக்கு ஏன் வந்து ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுது, ஸோ டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் விழுது அப்படின்ற ரகசியத்தை நியூட்டன்ஸே பஹலே, ஸோ நியூட்டனுக்கு முன்னாடி யாரும் அதை யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. அதே மாதிரி தான் விராட் சமுத்திரக்கு நீல் வர்ணிய ஆபா. ஸோ இவ்வளோ அகலமாக இருக்கிற இந்த சமுத்திரத்தினுடைய நீல் அந்த கலர் இருக்கு இல்லையா, சமக் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற அந்த ஆபா, அந்த வர்ணிய ஆபா வந்து அசங்கியோ லோக ஆதிகால் சே தேக்தே ஆ ரஹே ஹே. ஸோ நிறைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஆதி காலத்தில் அதை பார்த்துட்டே தான் வரோம். ஆனால் யாருக்குமே அது என்ன ரகசியம், அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத வந்து யோசிக்கவும் இல்லை. அந்த கர்டனை ஹட்டானே கேலியே, ஸோ அதை வந்து நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் ஹமாரே சமக்ஷ, ஸோ நமக்கு முன்னாடி தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா सर चंद्रशेखर वेंकटरामन जी. बात सन 1921 की है जब रामन समुद्री यात्रा पर थे. ஸோ இந்த விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. रामन जी வந்து समुद्री यात्रा இருக்கிறாரு. जहाज के ठेक पर खड़े होकर नीले समुद्र को निहारना प्रकृति प्रेमी रामन को अच्छा लगता था. ஸோ அந்த ஷிப்பினுடைய டெக்கில் வந்து முன்னாடி நின்றுட்டு வந்து இந்த சமுத்திரத்தை ரொம்ப நிகார்னா அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்குறது வந்து பிரகிருதி பிரேமி, அதாவது ஒரு நேச்சர் லவரான ராமனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. வே சமுத்திரக்கு நீலி ஆபாமே கண்டே கோயே ரகத்தே. ஸோ அந்த ப்ளூ கலரில் வந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ கண்டோ கோயே, ஸோ ரொம்ப மணி நேரமாக அவர் வந்து அதுலேயே வந்து மூழ்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். லேக்கின் ராமன் கேவல் பாவுக் பிரகிருதி பிரேமி ஹி நஹி தே. ஆனால் ராமன்ஜி வந்து வெறும் எமோஷ்னலாக அதை பார்த்து அப்படியே விரும்பக்கூடியவர் கிடையாது. உன்கே அந்தர் ஏக் வைஞானிக்கி ஜிஞ்ஞாசா பி உத்னி ஹி சசக்தி. ஸோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த சயின்டிஃபிக் க்யூரியாசிட்டியும் அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டியும் அவருக்கு இருந்தது. யஹி ஜிஞ்ஞாசா உன்சே சவால் கர் பைட்டே. ஸோ இந்த க்யூரியாசிட்டி தான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆவல் தான் ஆகிர் சமுத்திர கா ரங் நீலா ஹி கியோ ஹோத்தா ஹே. ஸோ அவருக்கு என்ன தோணுச்சு, அவருக்கு என்ன கொஸ்டின் அவருக்குள்ளே எழுப்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுத்திரத்தோட கலர் ஏன் ப்ளூவாக இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின் அவருக்கு வந்தது. குச் அவர் கியோ நஹி, ஏன் வேறு கலராக இருக்கக்கூடாது அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவருக்குள்ளே வந்தது. ராமன் சவால் கா ஜவாப் ढूंढने में लग गए. ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் அவருக்கு வந்தது. ஜவாப் ढूंढते ही वे விஸ்வ விக்யாத் பன் கயே. ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் தேட தேட அவர் வந்து விஸ்வ விக்யாத், அதாவது வேர்ல்டு ஃபேமஸாக ஆகிட்டார். रामन का जन्म 7 नवंबर सन 1888 को तमिलनाडु के तिरुचिरापल्ली नगर में हुआ था. इनके पिता विशाखापट्टनम में गणित और भौतिकी के शिक्षक थे. ஸோ ராமர் வந்து 7 நவம்பர் 1888 தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிராப்பள்ளி நகரில் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா விசாகப்பட்டினத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து கணித் அவுர் பௌத்திகினா ஃபிசிக்ஸு, கணித்னா மேக்ஸஸ், ஸோ மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் நடத்துகிற ஒரு டீச்சராக இருக்கிறாரு. பிதா இன்ஹே பச்பன் சே கணித் அவுர் பௌத்திகி படாதே தே. ஸோ அவருடைய அப்பா இவருக்கு சின்ன வயசில் இருந்தே मैथ्सुம் फिजिक्सुம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. इसमें कोई अतिशयोक्ति नहीं होगी कि जिन दो विषयों के ज्ञान से उन्हें जगत प्रस्थित बनाया उनकी सशक्त नींव उनके पिता ने ही तैयार की है. இவருடைய அப்பா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சராக இருக்கிறதுனால இதில் ஒரு அதிஷோக்கியதி அப்படின்னா ஒரு எக்ஸாஜரேஷன், ஸோ மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா தின் தோ விஷயம் கே ஞான். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் அவருக்கு வந்து நாலேஜ் கண்டிப்பாக நிறையா தான் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உன்கே ஜெகத் பிரஸ்தித் பனாயா, ஸோ அது வந்து அவரை வேர்ல்டு ஃபேமஸாக ஆக்குனதை பற்றி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உன்கி சசக்த் நீவ் உன்கே பிதானே ஹி தயார் ஹேகையா. ஸோ நீவ்னா அந்த ஃபவுண்டேஷன், ஸோ அவருக்கு அதில் வர அந்த ஆர்வம், அந்த ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக அவர் அப்பா மூலமாக தான் வந்திருக்கு. காலேஜ் की पढ़ाई उन्होंने पहले ABN कॉलेज तिरुचिरापल्ली से और फिर
பிரசிடென்சி காலேஜ் மதராஸே கி. ஸோ அவரோட காலேஜ் படிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிஎன் காலேஜ் திருச்சியில் இருக்கிறதுல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜ்லேயும் படிச்சிருக்காரு. बीए और एमए दोनों ही परीक्षाओं में उन्होंने काफ़ी ऊंचे अंक हासिल किए. பிஏலையும் சரி எம்ஏலையும் சரி அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மார்க்ஸ் வாங்கி, ஸோ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம் பிஏயில் வந்து அவர் ஸ்வர்ண பதக் அதாவது கோல்டன் மெடலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி எம்ஏலையும் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். रामन का मस्तिष्क विज्ञान के रहस्यों को सुलझाने के लिए बचपन से ही बेचैन रहता था. மஸ்திஷ்க் மீன்ஸ் பிரெயின். ஸோ ராமனுடைய பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்பன் சேஹி குழந்தை பருவத்தில் இருந்தே விஞ்ஞான் கே ரகசியம் அதாவது இந்த சைன் பிஹைண்ட் இருக்கிற அந்த சீக்ரெட் விஞ்ஞான் கே ரகசியம்கோ சுல்झाने மீன்ஸ் டு சால்வ் அவுட். ஸோ அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலையே பெச்சைனி ரகத்தாத்த ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். ஸோ அது என்னவாக இருக்கும், இந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுலேயே அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். अपने कॉलेज के ज़माने से ही उन्होंने शोध कार्यों में दिलचस्पी लेना शुरू कर दिया था. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தை பருவத்திலே அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் காலேஜ் சமயத்தில் எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா ஷோத் காரியம் அதாவது ரிசர்ச் ஒர்க்ஸில் ரொம்பவும் தில்சஸ்தி லேனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். ஸோ ரிசர்ச் ஒர்க்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் காலேஜ் படிக்கும்போது. உன்கா பெஹலா ஷோத் பத்திர ஃபிலாசபிக்கல் மேகசின் மே பிரகாஷித் हुआ था. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பர் வந்து फिलॉसफिकल मैगजीन வந்து पब्लिश ஆயிருக்கு. उनकी दिली इच्छा तो यही थी कि वे अपना सारा जीवन शोध कार्य को ही समर्पित कर दे, मगर उन दिनों शोध कार्य को पूरे समय के करियर के रूप में अपनाना की कोई खास व्यवस्था नहीं थी. உன்கி தில் இச்சா. ஸோ அவருக்கு மனசில் என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபுல் லைஃபுமே இந்த ரிசர்ச் ஒர்க்லேயே டெடிகேட் பண்ணணும், சமர்ப்பித் கருது ரிசர்ச் ஒர்க்கில் டெடிகேட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஆனால் மகர் உன் தீனம் ஆனால் அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் ஒர்க்லேயே ஃபுல்லாக அதை கரியராக எடுத்துக்கிற அளவுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. அப்பனானா கோய் காஸ் வியவஸ்தா நஹி. ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும் இந்த ரிசர்ச் ஒர்க்குக்காக அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து முன்ன காலத்தில் கிடையாது. प्रतिभावना छात्र सरकारी नौकरी की ओर आकर्षित होते थे. ஸோ प्रतिभावना மீன்ஸ் டேலண்டட். ஸோ இவரை மாதிரியான டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்ன காலத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவாங்க. ஸோ அதில் தான் ஆக்கர்ஷித் அதில் தான் அட்ராக்டடாக இருப்பாங்க. ராமன் भी अपने समय के अन्य सुयोग्य छात्रों की भांति भारत सरकार के वित्त विभाग में अफसर बन गए. ஸோ ராமரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சுயோகிய சாத்திர அப்படின்னா கம்பீட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இவரும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் ஆகிறாரு. உன்கி தைனாதி கல்கத்தா மே हुई. ஸோ அவருடைய டிப்ளாய்மெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில். कलकत्ता में सरकारी नौकरी के दौरान उन्होंने अपने स्वाभाविक रुझान को बनाए रखा. ஸோ கல்கட்டாவில் அந்த சர்க்காரி வேலையில் இருக்கும்போது கூட அவருடைய அந்த ஒரு ஸ்வபாவிக் ருஜான் அப்படின்னா அவருடைய ஹேபிச்சுவல் சர்ச் இருக்கும் இல்லையா, அதாவது சயின்ஸ் பற்றின அந்த சர்ச் வந்து அவர்கிட்ட இருந்துதான் சேர்ந்தது. தஃப்தர் से फुर्सत पाते ही वे लौटते हुए बहु बाजार आते जहाँ इंडियन एसोसिएशन फॉर द कल्टीवेशन ऑफ साइंस की प्रयोगशाला थी. தஃப்தர் சே ஃபுர்சத் பாத்தே அதாவது அவர் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு ஃபுர்சத் பாத்தே ஃப்ரீ டைம் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா பஹு பாசாருக்கு வருவார். ஏன் அங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது, இந்தியன் एसोसिएशन फॉर द कल्टीवेशन ऑफ साइंस அப்படின்ற ஒரு लेबोरेटरी இருக்குது. यह अपने आप में एक अनूठी संस्था थी जिसे कलकत्ता के एक डॉक्टर महेंद्र लाल सरकार ने वर्षों की कठिन मेहनत और लगन के बाद इकट्ठा किया था. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு சன்ஸ்தா அதாவது ஒரு இன்ஸ்டியூஷன். அது கல்கட்டாவில் ஒரு டாக்டர் மகேந்திரலால் சர்க்கார் அப்படின்றவர் ரொம்ப வருஷம் அவருடைய ஹார்ட் ஒர்க்காலையும் லகன் டிவோஷனாலையும் कंस्ट्रक्ट பண்ணியிருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். इस संस्था का उद्देश्य था देश में वैज्ञानिक चेतना का विकास करना. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் எல்லா இடத்துலையும் சயின்டிஃபிக் கான்ஷியஸ்னஸ் வரணும். ஸோ எல்லாருக்கும் இந்த டெவலப்மெண்ட் சயின்ஸ் பற்றின கான்ஷியஸ் இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய இன்டென்ஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய இன்டென்ஷன். अपने महान उद्देश्यों के बावजूद इस संस्था के पास साधनों का नितांत अभाव था. ஸோ என்னதான் அவங்களுடைய இன்டென்ஷன் இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் இன்டென்ஷன் அந்த இன்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதனோங்கா நிதாந்த் அபாவ் தான். ஸோ அதுக்கான உசார் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. நிதாந்த் அபாவ் மீன்ஸ் ரொம்பவே லேகிங்காக இருந்தது. इस संस्था की प्रयोगशाला में काम चलाऊ उपकरणों का इस्तेमाल करते हुए शोध कार्य करते.
ராமன்ஜி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான, இந்த லெபார்ட்டரிக்கு தேவையான என்ன உபகரணம் இருக்கு இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வச்சு அவர் அங்கேயும் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். यह अपने आप में एक आधुनिक हठ योग का उदाहरण था, जिसमें एक साधक दफ्तर में कड़ी मेहनत के बाद बहु बाजार की इस मामूली सी प्रयोगशाला में पहुंचता और अपनी इच्छा शक्ति के जोर से बौद्धिक विज्ञान को समर्थित बनाने के प्रयास करता. ராமன்ஜியை வந்து ஆதுனிக் யோக் ஹட் யோக் கா உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாடர்ன் யோகி. ஏன் இவர் ஒரு மாடர்ன் யோகி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தஃப்தர்மே கட்டி மெஹனத். ஸோ ரொம்பவும் சாதக் தஃப்தர்மே கட்டி மெஹனத், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற அந்த ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சமயத்தில் மாமூலிசி பிரயோக்ஷாலாமே பகுஞ்சுதா. ஸோ இந்த லெபார்ட்டரியில் வந்து அவருடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பௌதிக் விஞ்ஞான் கா சமுத்திர பனானேக்கா. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் ப்ராஸ்பரஸாக ஆக்கணும், இந்த ஃபிசிக்ஸை ப்ராஸ்பரஸாக கொண்டு வரணும், இந்த சயின்ஸை மேலே மேலே கொண்டு வரணும்னு அவர் உழைக்கிறத வந்து ஒரு ஹட் யோக் மாதிரி இவர் சொல்கிறாரு. உன்ஹி தீனோ வே வாத்தியந்திரோं की ओर आकृष्ट हुए. ஸோ வாத்தியந்திரம் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ அவரை பார்த்திங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். वे वाद्यंत्रों की ध्वनियों के पीछे छिपे वैज्ञानिक रहस्यों की परतें खोलने का प्रयास कर रहे थे. ஸோ அவருடைய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னாடி இருக்கிற அந்த சவுண்டினுடைய சயின்ஸ், ஸோ அது எப்படி வருது அப்படின்ற அந்த கர்டைனை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ரொம்ப ஒரு प्रयासा இருந்துச்சு, எஃபர்ட்டாக இருந்தது. इस दौरान उन्होंने अनेक वाद्ययंत्रों का अध्ययन किया, जिनमें देशी और विदेशी दोनों प्रकार के वाद्ययंत्र थे. ஸோ அந்த நாட்கள் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றின அத்தியன் ஸ்டடி பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியினுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருந்துச்சு, அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸுடைய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருந்தது. वाद्ययंत्रों पर किए जा रहे शोध कार्यों के दौरान उनके अध्ययन के दायरे में जहाँ वायलिन, चाइलो या पियानो जैसे विदेशी वाद्य आए, वही वीणा, तानपुरा और மிருதங்கம் पर भी उन्होंने काम किया. ஸோ ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயலின், ஜைலோ, பியானோ அந்த மாதிரியான ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதில் இருந்தது. வீணா, தன்புரா, மிருதகம் போன்ற நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதில் இருந்துச்சு. அதில் வந்து அவர் ஷோத்காரியம் கே தௌரான் உன்கே அத்தியன் கே தாயரே, ஸோ என்ன பண்ணுறாரு, அதை பற்றின ரிசர்ச் வந்து அவர் பண்ணுறாரு. उन्होंने वैज्ञानिक सिद्धांतों के आधार पर पश्चिमी देशों की इस भ्रांति को तोड़ने की कोशिश की कि भारतीय वाद्ययंत्र विदेशी वाद्ययंत्रों की तुलना में घटिया है. வைஞானிக் சித்தாந்தம், அதாவது சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸை ஆதாரமாக வச்சு அவர் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பশ্চিமி தேசோங்கி இஸ் பிராந்தி. ஸோ அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட கட்டியா, இன்ஃபீரியர் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பிராந்தி, அந்த சந்தேகத்தை வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு இவர் விரும்புகிறாரு. ஸோ அதுதான் அவருடைய ஸ்டடியே. வைஞானிக் சித்தாந்தோं के आधार पर पश्चिमी देशों की इस भ्रांति का तोड़ना. ஸோ அந்த சந்தேகத்தை வந்து தோடனா, அதை வந்து உடைக்கணும், அதுதான் அவருடைய கோஷிஷ், முயற்சியும் அதுதான். भारतीय वाद्ययंत्र विदेशियों वाद्यों की तुलना भी में घटिया है. वाद्ययंत्रों के कंपन के पीछे छिपे गणित पर उन्होंने अच्छा खासा काम किया और अनेक शोध पत्र भी प्रकाशित किए. ஸோ வாத்தியந்திரோं के कंपन के पीछे, ஸோ அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வைப்ரேஷன் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கணித், அந்த மேக்ஸை பற்றியும் அந்த சயின்ஸை பற்றியும் நிறைய ஸ்டடி பண்ணுறாரு. அச்சா காஸ் காம் கியா, ஸோ நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டாக அவர் படிக்கிறாரு, நிறைய ஸ்டடி பண்ணுறாரு. அவர் அநேக் ஷோத் பத்திர, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லேயே அதை பற்றி பப்ளிஷ் பண்ணுறாரு. उस ज़माने के प्रसिद्ध शिक्षा शास्त्री सर आशुतोष मुखर्जी के इस प्रतिभावान युवक के बारे में जानकारी मिली. அந்த சமயத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த சிக்ஷா சாஸ்திரி சர் ஆசுதோஷ் முகர்ஜி கிட்ட இவருடைய பிரதிபாவனா யுவக், ஸோ நம்மளுடைய ராமர்ஜி, ரொம்ப டேலண்டடான ஒரு யூத் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமன்ஜி தான். उन्हीं दिनों कलकत्ता विश्वविद्यालय में प्रोफेसर का नया पद सृजित हुआ था. ஸோ அந்த சமயங்களில் கல்கத்தாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் வேலைக்கான ஒரு பதவியும் இருந்தது. சுர்ஜித் மீன்ஸ் கிரியேட்டட். ஸோ புதுசாக வந்து ப்ரொஃபஸர் வேணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. मुखर्जी महोदय ने रामन के समक्ष प्रस्ताव रखा कि वे सरकारी नौकरी छोड़कर कलकत्ता विश्वविद्यालय में प्रोफेसर का पद स्वीकार कर ले. ஸோ முகர்ஜி வந்து
ராமன் ஜி கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாங்க, என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்தாவ் மீன்ஸ் ப்ரப்போசல். ஸோ என்ன ப்ரப்போசல் அவங்க முன்னாடி வச்சாங்க அப்படின்னா, சர்க்காரி நௌக்கரி சோட்கர். ஸோ அவரோட கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு கல்கத்தா விஸ்வவித்யாலயா, கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ராமன் के लिए यह एक कठिन निर्णय था. सर सी.वी. रामन जी க்கு இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய விஷயம். उस ज़माने के हिसाब से वे एक अत्यंत प्रतिष्ठित सरकारी पद पर थे, जिसके साथ मोटी तनख्वाह और अनेक सुविधाएं जुड़ी हुई थी. उस ज़माने के हिसाब ஸோ அந்த காலத்துக்கு மணியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, एक अत्यंत प्रतिष्ठित सरकार, இவர் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு கவர்மெண்ட் வேலையிலையும் இருக்கார். அதே மாதிரி அவர்கிட்ட மோட்டி தனக்குவாக, ஸோ ரொம்ப ஒரு பிக் சேலரியும் அவர் அந்த சமயத்தில் வாங்கிட்டு இருந்தார். அனைக் சுவிதாயே ஜுடி ஹுயித்தி, ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸும், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அவருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸும் கிடச்சிட்டு இருந்து அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இவர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாரு. उन्हें नौकरी करते हुए 10 वर्ष बीत चुके थे. ஸோ அவர் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வேலையில் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக அந்த கவர்மெண்ட் வேலையிலையும் இருந்துட்டார். ऐसी हालत में सरकारी नौकरी छोड़कर कम वेतन और कम सुविधाओं वाली विश्वविद्यालय की नौकरी में आने का फैसला करना हिम्मत का काम था. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் 10 இயர்ஸ் வேலை செஞ்சுட்டாரு, நிறைய சேலரி வாங்குற, நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவர் கிடைக்கிற இந்த சமயத்தில் ऐसी हालत में सरकारी नौकरी छोड़कर, ஸோ அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு கம் வேதன், ஸோ சேலரியும் கம்மியாக இருக்கும், கம்மியான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிற இந்த யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறது ஹிம்மத் கா காம் தா, அதாவது ஒரு கரேஜியஸான ஒரு கொஸ்டின் தான், ஒரு வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. रामन सरकारी नौकरी की सुख सुविधाएं को छोड़ सन 1917 में कलकत्ता विश्वविद्यालय की नौकरी में आ गए. उनके लिए सरस्वती की साधना सरकारी सुख सुविधाओं से कहीं अधिक महत्वपूर्ण थी. रामन जी सरकारी நௌக்கரியா இல்லை விஸ்வவித்யாலய ப்ரொஃபஸரோட ஜாபா அப்படின்னு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவர் 1917 நௌக்கரி கி சுக் சுவிதாயோங்கோ சோடு, ஸோ அந்த நௌக்கரி வேலை அதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா விஸ்வவித்யாலயில் வந்து சேர்ந்துட்டார். உன்கேலியே, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கி சாதனா அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? ஞான், அந்த விஸ்டத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த விஸ்டம் தான் அவருக்கு உயர்வாக இருந்தது, அவருக்கு கிடைக்க போகிற அந்த நாலேஜ் தான் அவருக்கு உயர்வாக இருந்தது. சரஸ்வதி கி சாதனா சர்க்காரி சுக் சுவிதாவும் சே கை அதிக் மகத்துவபூர்ணதி, ஸோ நமக்கு கிடைக்க போகிற நாலேஜ் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை விட ரொம்ப உயர்வானது அப்படின்னு அவர் மனசில் பட்டதுனால அவர் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. कलकत्ता विश्वविद्यालय के शैक्षणिक माहौल में वे अपना पूरा समय अध्ययन, अध्यापन और शोध में बिताने लगे. கல்கத்தா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஷைக்ஷனிக் மாஹோல் அப்படின்னா அகடமிக் என்வாயர்மெண்ட்டில் அவர் அவரோட ஃபுல் டைம் எப்படி செலவு பண்ணார் பார்த்தீங்கன்னா, அத்தியன், அத்தியாபன் அவுர் ஷோத், அதாவது அத்தியனா ஸ்டடி பண்ணுறது, அத்தியாபன்னா வந்து சொல்லி கொடுக்குறது டீச்சிங், அவுர் ஷோத் அப்படின்னா ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி விஷயங்களே அவர் டைமெல்லாம் அவர் செலவு பண்ணார். 4 साल बाद यानी सन 1921 में समुद्र यात्रा के दौरान जब रामन के मस्तिष्क में समुद्र के नीले रंग की वजह का सवाल हिलारों लेने लगा, तो उन्होंने आगे इस दिशा में प्रयोग किए जिसकी परिणति रामन प्रभाव की खोज के रूप में हुई. 1929 திரும்பவும் அவர் சமுத்திர யாத்திரை போகிறாரு. அந்த சமயத்தில் அவருடைய மைண்டில் திரும்பவும் அதே கொஸ்டின் எழும்புது, சமுத்திரக்கி நீலே ரங்கக்கி வஜகா சவால் ஹிலோரே லேனே லகே. திரும்பவும் அந்த கொஸ்டின் எழும்பும்போது அந்த ரீசன் என்ன, ஏன் அந்த நீலே ரங்கில் இருக்குன்ற அந்த ரீசன், அந்த கொஸ்டின் எழும்பும்போது உன்ஹோனே ஆகே இஸ் திஷாமே பிரயோகிய, திரும்ப அவர் என்ன பண்ணார், இதை பற்றியே நிறைய வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனுடைய பரிணதி அப்படின்னா பிரமான், ரிசல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் பிரபாவ், ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ராமன் பிரபாவ் கி கோச் கே ரூப்மே ஹுயி, ஸோ ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது கண்டுபிடிச்சார் இல்லையா, அது வந்து இந்த யோசனையிலேருந்து தான் வந்தது. रामन ने अनेक ठोस रवों और तरल पदार्थों पर प्रकाश की किरण के प्रभाव का अध्ययन किया. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா டோஸ் ரவம் அப்படின்னா சாலிட் சப்ஸ்டன்ஸ், அதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தரல் பதார்த்தம், ஸோ லிக்விட் சப்ஸ்டன்ஸ்லேயும் பர் பிரகாஷ் கி கிரண், ஸோ அதில் வந்து பிரகாஷ் வருதுல சன்லைட் வந்து படுது, அந்த ரேஸு கிரண் கே பிரபாவ் கா அத்தியன் கே, ஸோ அந்த ரேஸினுடைய அந்த எஃபெக்டை வந்து அவர் படிக்கிறாரு, நிறைய அதில் ஸ்டடி பண்ணுறாரு. उन्होंने पाया कि जब एक वर्णीय प्रकाश की किरण किसी तरल या ठोस
रवेदार पदार्थ से गुजरती है तो गुजरने के बाद उसके वर्ण में प्रभावित आते हैं. ஸோ அவரோட ஸ்டடி என்ன, அவர் கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, उन्होंने पाया कि जब एक वर्णीय प्रकाश அதாவது सनलाइट உடைய ரேஸ் சிங்கிள் கலராக வரும்போது பிரகாஷ் की किरण किसी तरल या ठोस either அது வந்து ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், पदार्थों से गुजरती है. ஸோ அது என்டர் ஆகும்போது गुजरने के बाद ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா उसके वर्ण में परिवर्धन आता है. ஸோ அது அந்தோட கலர்ஸில் வந்து சேஞ்ச் நடக்குது. वजह यह होती है कि ஸோ அதோட ரீசன் என்ன, அந்த சேஞ்ச் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது एकवर्णीय प्रकाश की किरण के फोटॉन जब तरल या ठोस रवे से गुजरते हुए इनके अणुओं से टकरते हैं तो इस टकराव के परिमाण स्वरूप वे या तो ऊर्जा का कुछ अंश खो देते हैं या पा जाते हैं. वजह यह होती है कि एक वर्णीय प्रकाश அதாவது அந்த சன்லைட் சிங்கிள் கலராக வர அந்த சன்லைட்லேருந்து வர கலரு கிரண் கே ஃபோட்டான் ஜப் தரல் யா டோஸ் ரவே. ஸோ அதில் வந்து ஃபோட்டான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுது, ஜப் தரல் யா டோஸ் ரவே எதிர அது வந்து லிக்விடாக இருக்கலாம் இல்லைனா சாலிட் ஸ்டேட்குள்ளே போகும்போது இன்கே அணுவும் அதாவது அதில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஸோ அந்த பார்ட்டிகல்ஸில் टकराते हैं. ஸோ ஃபோட்டான்ஸ் வந்து அந்த பார்ட்டிகல்ஸில் பம்ப் ஆகுது. இஸ் டகராவ் கே பரிமாண் மஸ்வரூப் வே. ஸோ இந்த பம்ப் ஆகும்போது இந்த மாதிரி வந்து மோதும் போது அது ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோ ஊர்ஜா கா குச் அன்ஷ். ஸோ அதில் இருக்கிற எனர்ஜியில் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து கோ தேத்தாக யா பா தேத்தாக எய்தர் அது வந்து லூஸ் பண்ணலாம் இல்லை அது வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எனர்ஜி எய்தர் லூஸ் ஆகும் இல்லை கெயின் ஆகும். दोनों ही स्थिति प्रकाश के वर्ण அதாவது रंग में बदलाव लाती है. ஸோ எய்தர் லூஸ் பண்ணாலும் சரி இல்லை அது கெயின் பண்ணாலும் சரி அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா प्रकाश के वर्ण அந்த கலர்ஸில் வந்துட்டு நிறைய बदलाव लाती है, சேஞ்சஸ் வருது. एक वर्णीय प्रकाश की किरणों में सबसे अधिक ऊर्जा बैंगनी रंग का प्रकाश में होते हैं. ஸோ இந்த ஏக்வர்ணிய பிரகாஷ்னுடைய நிறைய எனர்ஜி பார்த்திங்கன்னா என்ன கலர்ஸில் வரும்னா बैंगनी தட் இஸ் वायलेट கலரில் வருது. बैंगनी के बाद क्रमशः नीले आसमानी हरे पीले नारंगी और लाल वर्ण का नंबर आता है. ஸோ நிறைய எனர்ஜி வரும்போது அது वायलेट கலர், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ்லி இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. எனர்ஜி கம்மியாக நீலே ஆஸ்மானி हरे मीन्स ग्रीन कलर, पीले इज पर्पल कलर, नारंगी ऑरेंज एंड देन लाल लास्टा வந்து ரெட் கலர் वर्ण का नंबर आता है. इस प्रकार लाल वर्णीय प्रकाश की ऊर्जा सबसे कम होती है. ஸோ இப்படி இந்த லைனில் பார்க்கும்போது அந்த ரெட் கலரினுடைய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. एक वर्णीय प्रकाश तरल या ठोस रवों से गुजरते हुए जिस परिणाम में ऊर्जा खोता या पाता है उसी हिसाब से उसका वर्ण परिवर्तित हो जाता है. ஸோ அதனுடைய எனர்ஜி லூஸ் ஆகுதோ இல்லை கெயின் ஆகுதோ அது பிரகாரம் அதனுடைய கலர்ஸ்லேயும் சேஞ்சஸ் வருது. இதுதான் ராமன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க.